கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி அறிந்தவுடனாக இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த கண் தெரியாத மனிதன், இந்த பத்திமேயு என்கிற குருடன், வழியருகே இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவன், அவன் கூப்பிடும் பொழுது அங்கே சென்று இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு நின்று அவனை வரச் சொன்னார். அவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது இயேசு நின்றார், அவனை அழைத்தார். அப்பொழுது அவனிடத்தில் சொல்லுகிறார்கள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் நின்று அவருடைய சத்தத்தை கேட்டவுடன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். எனக்கு மிகவும் அருமையானவர்களை, இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்று நம் மேல் போடப்பட்டிருக்கிற வஸ்திரம் எப்படியாக இருக்கிறது? இன்றும் கர்த்தரிடத்தில் நாம் செல்லும் பொழுது அந்த மேல் வஸ்திரத்தோடு கூட செல்ல அவர் விரும்பவில்லை. ஒருவேளை அந்த மேல் வஸ்திரம் சுய மேன்மையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், உலகத்தின் அழுக்கு, உலகத்தினுடைய ஆசாபாசம், உலகத்தின் பாவம், இச்சை, குற்ற உணர்வுகள் என்று சொல்லி பலவிதமான மேல் வஸ்திரங்களாக இருக்கலாம். பெருமை, அகம்பாவம் என்கிற மேல் வஸ்திரமாக இருக்குமானால், இந்த நாளில் எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையை இயேசுனிடத்தில் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசுனை அழைக்கிறார். இயேசுனை அழைக்கும் பொழுது நீ உன்னுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து கீழே வீசிவிட்டு, ஆண்டவரே இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நீ அவரை நோக்கி ஓடுவாயானால் இன்று நீ ஒரு அற்புதத்தை காண முடியும். உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு அற்புதம் குறையப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒன்று குறைப்பட்டிருக்கிறது, நிறைவு அல்ல. அது ஒருவேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்வினுடைய தேவைகளின் மத்தியில், உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தொழிலின் சரிவில் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், எனக்கு மிகவும் அருமையான தெய்வ பிள்ளையே, இன்று உன்னுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து எறிந்து விடு. இன்று உன்னுடைய மேல் வஸ்திரம் சுய பெருமையா, மேட்டிமையா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையா, எதுவாக இருக்கிறது? உன்னை நீ ஆராய்ந்து பார். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆராய்ந்து பார். உன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவனிடத்தில் நீ வந்து நிற்பாயானால் இன்று அவர் உன்னை தொடுவார். இன்று உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். இன்று உன்னுடைய வாசல் திறக்கப்படும். இன்று உன்னுடைய அடைக்கப்பட்ட அனைத்து நன்மைகளுக்கும் கர்த்தர் வாசலை திறப்பார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. யார் யார் தங்களுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு உம்மை நோக்கி வருகிறார்களோ, கர்த்தர் தொடுங்கப்பா. இந்த அற்புதத்தின் நாள் ஆகவே கர்த்தர் மனம் இறங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். செய்கிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.